வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு சம மாசான அதே சமயம் படு லோக்கலான ஒரு கதையை தான் அலச போறோம். ஷாஜி பாப்பன். இந்த பேரை கேட்டாலே சும்மா அதிரும்ல. ஆனா இந்த தடவை மனுஷன் டைம்லைனையே ஆட்டம் காண வைக்க போறாரு. எந்த ஒரு பிளானும் இல்லாம, மாஸ்டர் மைண்டே இல்லாம, ஆக்சிடென்டலா எப்படி இந்த உலகத்தோட தலையெழுத்தையே ஒரு மாத்த போறாருன்னு பார்க்கலாமா? எந்த பில்டப்பும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்குள்ள போயிடலாம் வாங்க. இப்போ ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. டைம் டிராவல் 1700களில் வாழ்ந்த ஒரு மகாராஜா, அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்ட பெஞ்சமின் பிராங்க்லின். என்னடா இது ஒண்ணுக்கொன்னு சம்மந்தமே இல்லாம இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இந்த 3 விஷயம் தான் நம்ம கதையோட மொத்த அஸ்திவாரமே. இது 3 ஒன்னா சேரும்போது நடக்கிற அந்த காமெடி பிரளயம் இருக்கே, வேற லெவல் போங்க. சரி, விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். கதையோட ஆரம்பம் எங்க இருந்து தொடங்குதுன்னா, ஒரு பழமையான ரகசியத்திலிருந்து தான். அதான் ஸ்டார்டஸ்ட். இது ஏதோ சாதாரண தூசு கிடையாது பாஸ். டைம் லைனையே, அதாவது காலத்தையே தன் கைக்குள்ள வச்சுக்கிற ஒரு விசித்திரமான பொருள். இதை வச்சுக்கிட்டு மொத்த உலகத்தையே ஆள முடியும். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பவர் இது. இந்த ஸ்டார்டஸ்டோட வரலாறு எங்க ஆரம்பிக்குதுன்னா, கரெக்டா 1700ல பத்மநாபன் ஒரு ராஜாவுக்கு இந்த உலகத்துக்கே சம்பந்தமில்லாத ஸ்டார்டஸ்ட் கிடைக்குது. ஆனா 1890ல அசாம் கான் படையெடுத்து வரும்போது எதிரிகள்ட்ட இருந்து இந்த பவர்ஃபுல்லான பொருளை காப்பாத்த ராஜா அத நாகத்தான் பாலம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பாலத்தோட அஸ்திவாரத்துல வச்சு சீக்கிரட்டா மறைச்சிடுறாரு. இப்போ கட் பண்ணா 2026ல ஒரு பவர்ஃபுல்லான சீக்ரெட் ஆர்கனைசேஷன் இந்த டைம்லைனை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த ஸ்டார்டஸ்ட்டை வெறித்தனமா தேடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டைம் வீல அப்படியே கொஞ்சம் சுழட்டி நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். உலகத்தையே காப்பாத்த வேண்டிய அந்த மாபெரும் பொறுப்பு யாருக்கு வந்திருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. வேற யாரு? நம்ம ஷாஜி பாப்பன் கேங்குக்கு தான். இவங்களுக்கு லக்குங்கிறது ஸ்பெல்லிங்ல கூட வராது. அந்த அளவுக்கு இவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இவங்களோட படு கேவலமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேளுங்களேன். வாடகை கொடுக்கலன்னு கிளப்ல இருந்து இவங்கள அடிச்சு துரத்திட்டாங்க. பாப்பனோட சொந்த வீடே ஒரு கந்து வட்டிக்காரங்கிட்ட அடமானத்துல இருக்கு. இதுல கிளிட்டிஸ் வேற அமெரிக்கா போய் செட்டில் ஆகுறேன்னு பழைய பிசினஸ்ல கிடைச்ச ஒரு ஃபேக்கான 10 லட்சம் அமெரிக்கன் டாலர் நோட்டை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். பாஸ்போர்ட் இல்ல, எந்த ஸ்கில்லும் கிடையாது, லக்கும் சுத்தமா ஜீரோ. பக்கா லோக்கல் பசங்க இவங்க. இந்த வறுமைய ஒரே நைட்ல ஒழிக்கிறதுக்காக கிளிட்டஸ் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கே, அதை கேட்டா நீங்க சத்தியமா சிரிச்சு செத்துருவீங்க. அமெரிக்காவுக்கு போக முடியாத கிளிட்டஸ் நேரா அமெரிக்கன் பிரசிடென்ட்டே போய் பார்த்து டீல் பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டான். அதுவும் கோயம்புத்தூருக்கு வரப்போற டொனால்ட் ட்ரம்ப் கிட்டயே. எப்படி? இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, ஒரிஜினல் டாலர்ல பெஞ்சமின் பிராங்க்லின் சாதாரணமா இருப்பாரு. அவர் கண்ணாடி போட்டதே கிடையாது. ஆனா கிளிட்டர்ஸ் வச்சிருக்கிற அந்த கள்ள நோட்டுல நம்ம பெஞ்சமின் பிராங்க்லின் செம்ம மாடர்னா ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. இந்த லட்சணத்துல இருக்கிற நோட்டை எடுத்துக்கிட்டு நேரா ட்ரம்ப் கிட்ட கொடுத்து பணத்தை மாத்தலான்னு கிளம்பிட்டான் நம்ம ஆளு. எப்படிப்பட்ட தைரியம் பாருங்க இவனுக்கு. கடைசியில என்ன ஆகும்னு நீங்களே சொல்லுங்க. போலீஸ் கிட்ட கையும் களவுமா மாட்டி கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க நடக்கிற காமெடி அதை விட பங்கம். இவனுங்களோட முட்டாள்தனத்தை பார்த்து கடுப்பான ஜட்ஜு, இந்த பயல்களுக்கு நம்ம டாக்ஸ் பணத்துல ஜெயில உட்கார வச்சு சோறு போடுறத விட இவனுங்க கிட்டேயே ஆளுக்கு 4 லட்சம் ரூபாய் ஃபைன் வாங்கிட்டு துரத்து விடுங்கடான்னு விரட்டி விட்டுட்டாரு. ஆக மொத்தம் கடனை அடைக்க போனவனுங்க புதுசா 4 லட்சம் ரூபாய் ஃபைனோட கோர்ட்டை விட்டு வெளியே வராங்க. எப்படிப்பட்ட மாஸ்டர் மைண்ட்ஸ் பாருங்க. சரி, இப்போ கதைய கொஞ்சம் அந்த டார்க் அண்டர் வேர்ல்டு பக்கம் திருப்புவோம். இவங்க இங்க ஃபைன் கட்டிட்டு தெருவில் நிக்கிற அதே நேரத்துல அரசியல் வட்டாரத்துல அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாகத்தான் பாலம் இடிக்கப்படுறதுக்கான வேலைகள் ஜோரா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தெரியுமா? அவன்தான் சாத்தான் சேவியர், ஒரு பயங்கரமான கொடூரமான அண்டர்வேர்ல்டு டான். இவனோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, அந்த பாலத்துக்குள்ள பல நூற்றாண்டுகளா மறைஞ்சு கிடக்கிற ஸ்டார்டஸ்ட்டை எப்படியாவது எடுத்து தன்னோட கிரிமினல் சாம்ராஜ்யத்தை உலக லெவல்ல பெருசாக்குறது தான். அதுக்காக பிடபிள்யூடி மந்திரியே மிரட்டி அந்த பாலத்தை இடிக்கிற கான்ட்ராக்டர் ரொம்ப சாமர்த்தியமா தன் கைக்கு கொண்டு வந்துறான். பிளான் பக்கா. சோ இங்க தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரோம். இவ்ளோ பெரிய பிளான் போட்ட சாத்தான் சேவியர் தன்னோட அல்லக்கைகளான சோமன், சைமன் கிட்ட அந்த பாலத்தை இடிக்கிற வேலையை ஒப்படைக்கிறான். அங்கதான் ஒரு மிகப்பெரிய உலக மகா தப்பு நடக்குது. ஒரு பெரிய டானையே கதற விடுற அளவுக்கு நம்ம பாப்பன் ஒரு என்ட்ரி கொடுக்கறாரு பாருங்க. அங்கதான் கதையே மாறுது. இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். சோமனும் சைமனும் என்ன நினைச்சாங்க? பாலம் இடிச்ச அப்புறம் அந்த இரும்பு கம்பி குப்பையெல்லாம் அப்புறப்படுத்தவே 10 லட்சம் செலவாகுமே, அதனால எவனாவது ஒரு லூசுகிட்ட அந்த ஸ்கிராப் கான்ட்ராக்டை வித்துடலான்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்றாங்க. ஆனா அவங்க யாருக்கிட்ட வித்தாங்க? நம்ம ஷாஜி பாப்பன் கிட்ட. பாப்பன் வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கிராப் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறாரு. ஆனா டெக்னிக்கலா பார்த்தா உலகத்தையே ஆளக்கூடிய அந்த ஸ்டார்டஸ்க்கு இப்ப நம்ம பாப்பன் தான் லீகல் ஓனர். இது தெரியாம சாத்தான் சேவியர் என்ன ஆக போறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சாத்தான் சேவியருக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான்.
நேரா பாப்பானை தேடி வந்து அந்த அக்ரிமெண்ட்டை திரும்ப வாங்குறதுக்காக ஒரு பில்டப் கொடுக்குறான். ஒரு சென்டிமெண்ட் கதையெல்லாம் சொல்லி அந்த ஸ்கிராப்பை கேட்கறான். முதல்ல ரொம்ப கேஷுவலா 50,000 ரூபாய் தரேன்னு ஆரம்பிக்கிறான். பாப்பா மசியல. அப்புறம் பதட்டத்துல 1 லட்சம், 5 லட்சம், அப்புறம் 11 லட்சம், கடைசியா வெறி பிடிச்சு 25 லட்சம் ரூபாய் தரேன்னு கத்துறான். நினைச்சு பாருங்க, 25 லட்சம் ரூபாய். ஆனா நம்ம பாப்பன் இருக்காரே, அவரு லெவலே வேற. அந்த இத்துப்போன இருங்கு, கம்பி இது எல்லாம் ஸ்கிராப்ல வித்தா இதை விட பெருசா கோடி கோடியா பணம் பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு 25 லட்சத்தை அசால்ட்டா ரிஜெக்ட் பண்றாரு. அந்த பழைய ஸ்கிராப்ல தான் உலகத்தையே மாத்த போற சக்தி இருக்குன்னு சாத்தான் சேவியருக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம பாப்பனுக்கு அதோட அருமை துளி கூட தெரியல. இப்போ நம்ம ஃபைனலான கேள்விக்கு வருவோம். 25 லட்சத்தை வேண்டான்னு உதறி தள்ளிட்டாரு நம்ம ஷாஜி பாப்பன். டைம் லைனையே கண்ட்ரோல் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான பொருள் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத ஒருத்தங்கிட்ட ஆக்சிடென்டலா மாட்டிருக்கு. இத வச்சுக்கிட்டு ஷாஜி பாப்பன் அடுத்து என்னென்ன பரளையத்தை பண்ண போறாரு? டைம் டிராவல் பண்ணி உலகத்தை காப்பாத்துவாரா, இல்ல எக்கு தப்பா ஏதாவது பண்ணி டைம் லைனையே டோட்டலா டேமேஜ் பண்ணுவாரா? இதுக்கு ஆன்சர் தெரியணுமா? இந்த கதையோட அடுத்த பகுதிக்காக காத்துக்கிட்டு இருங்க. சீக்கிரமே அடுத்த சம்பவத்தோட சந்திக்கலாம்.